ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவா டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கையை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கை வந்து 2 பீஸ் ஒன்றா இருக்குது. அதாவது சென்டரில் ஜாயின் பண்ணாமல் நம்ம வந்து கைக்கு ஹெம்மிங் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கையை வந்து கொஞ்சம் மடக்கி அடிச்சுக்கலாம். அதாவது ஒரு 1.5 இன்ச் நம்ம கை மடக்கி அடிக்கிறதுக்காக விட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு அதை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் 5ல் வச்சு, அதாவது கொஞ்சம் பெரிய தையலாக நம்ம பிரிக்கிற மாதிரி ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம அதை பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இடம் விட்டு அதை விட்டு கொஞ்சம் தள்ளி தையல் போடணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தையல் போட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை பிரித்து விட்றதுக்கும் ஹெம்மிங்கில் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து கை ரெடி ஆகிடுச்சு. இந்த கையை சென்டர் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தைச்சிட்டா நம்மளுக்கு முன் கைக்குள்ளி 2 பக்கம் ஆப்போசிட் சைடு வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்காகத்தான் பீஸை வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் சென்டர் கட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் இந்த கையை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் தான் நம்மளுக்கு சென்ட்ரு. அதாவது ஷோல்டர் நம்ம தையல் போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த ஷோல்டரை ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணிக்கலாம். முன்னாடி பக்கத்துக்கு கையோட முன் கைக்குள்ளேயே கரெக்டாக வச்சுக்கலாம். பேக் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து செக் பண்ணிகிட்டே, அளவு செக் பண்ணிகிட்டே வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம வச்சுக்கலாம். அப்படி வச்சு நம்ம தையல் போட்டால் தான் ஷோல்டரோட சென்டரும் கையோட இந்த சென்டர் பார்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதை வந்து நம்ம கரெக்டாக வைக்கல அப்படின்னா முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஷோல்டர் வந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும், இல்லை பேக் சைடில் இருக்கிற ஷோல்டர் கீழே இறங்கிட்டு வந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை கரெக்டாக சென்டர் பண்ணி வைக்கணும். கை வந்து ஜாயின் பண்ணும்போது முன் கைக்குள்ளேயே கரெக்டாக முன் பக்கத்துலேயே சேர்த்து வைக்கணும். இல்லாட்டினா பின்னாடி பக்கம் வச்சுட்டா அதுவும் மாறி போயிடும். அதுவும் அவ்வளோ வந்து ஃபினிஷிங்காக இல்லாமல் சரியாக வராது நம்மளுக்கு. நம்ம கை தைக்கும்போது இந்த மாதிரி இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டோட அளவுக்கு கரெக்டாக துணி வர மாதிரி நம்ம வச்சு தைக்கணும். அப்போ தான் வந்து கையில் வந்து அதிகமாக துணி போகாமல் கொஞ்சம் சுருக்கெல்லாம் இல்லாமல் நேராக வரும். தையலும் நம்ம கரெக்டாக நேராக போட்டு பழகிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம இன்னொரு கையையும் ஸ்டிச் பண்ணிடலாம். எப்போவும் ஷோல்டரையும் கையோட சென்டரையும் ஷோல்டரோட சென்டரையும் கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் அது வந்து சரியாக வரும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டே வந்தால் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இந்த கை வைக்க வேணும் அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி கையை தைக்கிறதுக்கு இவ்வளோதான் நம்ம வந்து ப்ளவுஸ் கை வைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.